மகாத்மா காந்தி பேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாதுன்னு மத்திய அரசு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில இப்போதைய முதல்வரும் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்கள்ல இருந்து 150 நாட்களாக அதிகரிக்கப்படும்னு, ஊதியமும் உயர்த்தப்படும்னு அறிவிச்சிருப்பதா சுட்டிக்காட்டியிருக்காரு. மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லைன்னு விமர்சித்திருக்காரு. தற்போதைய மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளது. இது வரவேற்புக்கு உரியது அப்படின்னு தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துடைய பெயரை மத்திய அரசு எந்தவித மாற்றமும் செய்யாம அதே பெயர்ல தொடரும்னு வலியுறுத்தி இருக்காரு.